இந்த கொஸ்டின் இந்த 2 கொஸ்டினையும் பார்க்கலாம். காந்தார கலைப்பாணி எலென்ஸ்ரிக் அடையாளத்தை கொண்டுள்ளது. இந்த ஹெலிஸ்னிக் அப்படிங்கிறது என்ன கேட்டிங்கன்னா அந்த வார்த்தைக்கு ஞாபகம் வச்சுங்க. கிரேக்கம் அப்படிங்கிறது மீனிங். கிரேக்கம் அப்படிங்கிறது அதாவது இந்த காந்தார கலைப்பாணி அப்படின்னால இந்தியோ கிரேக்க கலைப்பாணி அடிப்படையாக கொண்டது தான். இது ஹீனயான பிரிவில் வளர்த்துன்னு சொல்கிறாங்க. தவறானது. தெரியல. மகாயான பிரிவு தான் என்ன கேட்ச்சு அப்படின்னா மகாயான பௌத்த பிரிவு தான் என்ன கேட்டுன்னா புத்த மதத்துடைய சிலை வழிபாட்டு பிரிவை ஐடியலோக்ஷிப் சொல்லுவாங்க. அந்த பிரிவு தொடங்கியது இந்த மகாயான பௌத்த பிரிவு. அதில் தான் அந்த காந்தார் கலைப்பான் என்ன செய்யப்பட ஹர்ஷர் காலகட்டத்திலாம் பெரிய அளவில் என்ன செய்ய வளர்ந்ததாக சொல்லுவாங்க. சரிங்களா? புத்தத்தில் டைரெக்டாக இருக்கும். தெரியல. ஹீனயானம் என்பது சிலை வழிபாடு கிடையாது. தெரியல. அதுக்கடுத்து மௌரிய ஆட்சி காலத்தில் கிராமப்புற அதிகாரிகள் எவ்வாறு அழைக்கப்பட்டன அப்படின்னா அக்ரோமானியம் அப்படிங்கிற வார்த்தை கொடுத்துருக்காங்க. ஆனால் ஸ்கூல் புக்கில் இப்படி இல்லை, ஞாபகம் வச்சுங்க. அக்ரோமோய் அப்படிங்கிற பேரை கொடுத்துருக்காங்க. ஸ்கூல் புக்கில் என்ன இருக்கும் பார்க்கலாம். மௌரிய பேரரசு, மௌரிய பேசுகிற கிராம அறுவாதை, அடுத்தடுத்து கிராமம் சார்ந்த அதிகாரிகள் பொறுப்பாக இருந்தால் நாகரிக நகரத்தை சார்ந்தவர்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தவிர சில அங்கே உள்ள ஆன்சர் நம்மளுக்கு கொடுக்கல. சில ஸ்தானிகர் என்பவர் அதிகாரத்தின் கீழ் இருந்தது. மாவட்ட நிர்வாகம் ஸ்தானிகர், கிராமங்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க.